அப்போ அந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் மனசுல ஒரு இதை தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு மதுக்கடைகள் நிறைஞ்சு போச்சு. அதுவும் பொது வழியிலே நிறைய இடங்கள்ல நான் பாக்குறேன். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில தான் வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் ஊருக்குள்ளேயே பள்ளிவாசலுக்கு பக்கத்துல, கோவில் பக்கத்துல, சர்ச்சுக்கு பக்கத்துல, அந்த பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல, மருத்துவமனைகளுக்கு பக்கத்துல அங்கேயே குடிச்சிட்டு ஆடுறானுங்க. ஏன் நம்ம பகுதியில எடுத்துக்கோங்க, வர பகுதியில, வீட்டுக்கு பக்கத்துல, தெருவுக்கு பக்கத்துல எங்க போயிட்டு இருக்கு எல்லாம் குடி குடி குடி. முன்னாடி வந்து அதெல்லாம் உடல் உழைப்பு செஞ்சுட்டு வந்து ஒரு அசதிக்காக குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ஜாலிக்காக குடிச்சாங்க. இன்னைக்கு மாணவர்கள் பள்ளியில படிக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் வரைக்கும் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க போகும்? இன்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நாளைக்கு ஒரு சுய நிலை தெரியாம கடந்து காக்கும்போது தவறுகள் நடக்கலாம் சார். ஃபியூச்சர்ல எப்படி வேணா மாறலாம். பெற்றவர்கள் என்ன அவங்க அந்த பிள்ளைகளை பள்ளியில பத்திரமா இருக்குன்னு தானே அனுப்புறாங்க. எப்படியே இருக்கும்போது எப்படி சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிட்டாங்க. என்ன பலனுங்க? நீங்க சஸ்பெண்ட் பண்றதுனால என்ன ஆயிடும்? இல்ல கவுன்சிலிங்கும் கொடுக்க சொல்லிருக்காங்க சார். அது பெண் பிள்ளை கண்டிப்பாக அது பாராட்டக்கூடிய விஷயம். கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, ரைட். இது எப்படி நடந்ததுன்னு ஒரு காவல்துறையில சொல்லி விசாரணை நடத்தணுமா இல்லையா? கண்டிப்பா. இது எப்படி பள்ளிக்குள்ள எப்படி வந்தது? நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். எப்படி மாணவிகள் பள்ளிக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க? அப்ப என்ன பண்றீங்க? எந்த லட்சத்துல பள்ளி நடக்குது? என்ன வேணாலும் எடுத்துட்டு வரலாமா? அப்ப பள்ளிக்குள்ள கத்தி எடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் நீங்க செக் பண்ணாமனால்தான் அப்புறம் வாத்தியார குத்துறது, டீச்சரை வந்து கொல்றது,